சென்னை விமான நிலையத்துக்குள்ள 7 அடுக்கு பாதுகாப்பையும் மீறி வாலிபர் ஒருவர் நுழைந்ததால பரபரப்பு ஏற்பட்டிருக்குது. விமான நிலையத்தை என்ன வேலை அப்படின்னு கேட்ட வாலிபரை மத்திய தொழில்நுட்ப படையினர் பிடித்து தற்போது போலீசார் ஒப்படைச்சிருக்கிறாங்க. 7 அடுக்கு பாதுகாப்பையும் மீறி உள் நுழைந்தது யாரு, அவர் குறித்த உயர் அதிகாரிகள் தற்போது விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சென்னை விமான நிலையத்துல குடியரசு தினத்தை முன்னிட்டு கடந்த 17ஆம் தேதி முதல் வருகிற 30ஆம் தேதி வரை 5 அடுக்கு பாதுகாப்பும் 24, 25, 26 ஆகிய 3 தினங்கள் உச்சகட்டமாக 7 அடுக்கு பாதுகாப்பு அமல்ல இருக்குது. இதனை அடுத்து விமான நிலையத்தோட உள்பகுதி, அதே மாதிரி மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் வெளிப்பகுதியில போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. மேலும் வெடிகுண்டு நிபுணர்கள், மோப்ப நாய்கள் உதவியோட தீவிர சோதனையும் நடந்துட்டு இருக்குது. சென்னை விமான நிலையத்துக்குள்ள செல்லக்கூடிய பயணிகள் பாதுகாப்பு பணியில நிற்கும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை போலீசார் முழுமையா பரிசோதிச்சு அடையாள அட்டைகள், பாஸ்கள் போன்றவற்றை கவனமாக ஆய்வு செய்து உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. பின்னர் 7 அடுக்கு உச்சகட்ட பாதுகாப்போட இருக்கக்கூடிய சூழ்நிலையில சென்னை உள்நாட்டு விமான நிலையம் 1வது முனையம் வருகை உள்பகுதியில் இருக்கிற டிரான்சிட் விமான பயணிகள் செல்லக்கூடிய கேட் எண் 103 அருகே சுமார் 25 வயது வாலிபர் ஒருவர் சந்தேகப்படும் விதத்துல சுட்டி கொண்டிருந்தாரு. சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை கண்காணிப்பு கேமராவில் பார்த்த பாதுகாப்பு உயர் அதிகாரிகள் விமான நிலையத்துல பணியில் இருக்கிற மத்திய தொழில்படை பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தெரிவிச்சாங்க. அங்கு பணியில் இருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரிகள் இளைஞரை பிடித்து விசாரித்ததுல பயணிகள் வருகை பகுதியில் நின்று கொண்டிருந்த அவரை சோதித்த போது அவரிடம் விமான டிக்கெட் அல்லது விமான நிலையத்துக்குள் வருவதற்கான பாஸ் ஏதும் இல்லை. அவற்றை மத்திய தொழில் பாதுகாப்பு படை போலீசார் விசாரிச்ச போது அவர் விமான நிலையத்தை விலைக்கு வாங்க இருப்பதாகவும், எனவே விமான நிலையத்தை பார்வையிட உள்ள வந்ததாகவும் கூறினாரு. அவரை தொடர்ந்து விசாரிச்ச போது சென்னை அரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஜோசுவா அப்படிங்கிறது தெரிய வந்தது. இவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு சொல்லி அதிகாரிகள் கருதுறாங்க. ஆனாலும் மேல் நடவடிக்கையாக சென்னை விமான நிலைய போலீசார் தற்போது ஒப்படைச்சிருக்கிறாங்க. போலீசார் இளைஞருக்கு விசாரணை நடத்தி வர்ற சூழ்நிலையில பெற்றோருடன் வந்தபோது காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு வரும் முன் விமான நிலையத்துக்குள் சென்றதாக முதற்கட்டத்தில் தெரிய வந்திருக்குது. 7 அடுக்கு உச்சகட்ட பாதுகாப்புல அமல்ல இருக்கும்போது வாலிபர் எப்படி விமான நிலையத்துக்குள்ள வருகை பகுதி வழியாக உள்ள நுழைஞ்சாரு என்பது பெரும் புதிராக இருக்குது. வருகை பகுதிக்குள்ள வெளியிலிருந்து உள்ள முறையான சிறப்பு அனுமதி பாஸ் இல்லாம யாரும் வர முடியாது, அதே மாதிரி வெளியே போக முடியாது. ஆனாலும் இந்த நபர் வருகை குறித்து கேட் எண் 3 வழியாக உள்ளே நுழைந்து உள்ளே இருக்கும் மற்றொரு கேட்டையும் கடந்து டிரான்சிட் பயணிகள் செல்லக்கூடிய வழியில கேட் 3 அருகே 103 அருகே தான் நின்றுட்டு இருந்திருக்காரு. அந்த பகுதியில் இருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களிடம் உயர் அதிகாரிகள் தற்போது விசாரணை நடைபெற்று இருக்குதுங்க.